வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான் போயிட்டுருக்கு. எண்ணெய் விட்டுருக்கேன், சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு 3 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வதங்கினதை நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாவோட நெடி தாள முடியும். கொஞ்சம் இது வதங்கினதான் இதில் பீன்ஸை கொட்டிக்கலாம். இப்போ நான் பீன்ஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடிடலாம். பீன்ஸ் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ரசம், கொத்தமல்லி, புளி, தக்காளி இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் மஞ்சளும் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது கூடவே மிளகு, ஜீரகம், அது இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ரசம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை அது மேலே அப்படி ஊற்றி அதை அமர்த்தி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ரசத்தை எடுக்கணும். வாங்க, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டேன். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் தான். இது நேற்றுக்கு வச்ச சாம்பார் நல்லா சுண்டை வச்சுருக்கேன். பீன்ஸ் பொரியல், அப்பளம், ரசம். இன்றைக்கி இவ்வளோ தான் லஞ்சு. சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.